சமீபத்துல ஒரு 2-3 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரஷ்யா வந்து எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ் எப்படித்தான் இது வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுல ஆன் பண்ணி பார்த்துருந்தாங்க சிரியால. இஸ்ரேல் வரைக்கும் வேலை செய்யாம போயிடுச்சுங்க அப்படிங்கிறதுல குற்றச்சாட்டு இஸ்ரேல் தரப்புல இருந்து வந்தது. அப்புறம் ரஷ்யா கொஞ்சம் கம்முன்னு இருங்கப்பா, இது போல வேலையெல்லாம் செய்யாதீங்க அப்படிங்கிறத பர்சனலா கூப்பிட்டு இன்டிமேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ரஷ்யா இருக்கிறாங்களா அவங்களோட பகுதியில இருந்து திரும்பி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ்ல எப்படித்தான் வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் ஆன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஆன் பண்ணிக்கிறாங்க. ஆன் பண்ணோடனே இந்த போலாண்ட்ல இருந்து ஜெர்மனி பார்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை ஜிபிஎஸ் டிவைஸும் செயலிழந்து போயிடுச்சாமா. இதனால அல்லோலப்பட்டுட்டாங்க இந்த போலாண்டு முழுவதும். இந்த போலாண்டுக்கு மேல இருக்கிற பாதி ஃபுல்லா இந்த மேப் பார்த்தாலே தெரியும். இந்த ரெட் கலர் டாட்டா இருக்கு இல்லையா, அது பூரா இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம், இந்த போன் கம்யூனிகேஷன் எதுவுமே, இந்த நேவிகேஷன் சிஸ்டம்னு எதுவுமே வேலை செய்யல அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க ஜெர்மனி பார்டர் வரைக்கும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, தம்பி உங்ககிட்ட இருக்கிற வெப்பன் எல்லாம் நீ வாங்குறது எல்லாமே ஜிபிஎஸ் தான் இருக்குதுப்பா. போலாண்டு எல்லாத்தையும் வாங்கி வைக்கிற, ஒரு செகண்ட் ஆன் பண்ணானே எல்லாம் வேஸ்டா போயிடுச்சு, கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்குங்க அப்படிங்கிறது போல இந்த நாட்டோ நாடுகளுக்கெல்லாம் ஹெவியான அலர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஏன் இப்ப இது போல ரஷ்யா வந்து இது போல எலக்ட்ரானிக் வார்ஃபேரை ஆன் பண்ணி பார்த்துக்கிறாங்க அப்படின்னா, நாட்டோ இந்த ஆர்டிகல் 5 எக்ஸிக்யூட் பண்ணா என்ன நடக்கலாம் அப்படிங்கிறது போல ஒரு ட்ரில் பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ரில்லில் 90,000 ட்ரூப்ஸை வந்து இறக்க போறாங்களா. இந்த ட்ரூப்ஸ்ல ஸ்வீடனையும் சேர்த்துக்க போறாங்களா. ஏன்னா சமீபத்தில் துருக்கி வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, சரி ஸ்வீடனை சேர்த்துக்கோங்க, ஆனால் எங்க பார்லிமெண்ட்ல பேசிக்கிறோம், கொஞ்சம் எல்லாம் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஏன்னா துருக்கி வந்து செக் வச்சுக்கிறாங்க, ஸ்வீடன் எல்லாம் சேர்த்துக்கோங்க, எல்லாம் பண்ணிக்கோங்க, ஆனா அஃபீஷியலா சேரணும்னா F-16 எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு F-16 கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்றதுனாலதான் இப்போ வரைக்கும் அமெரிக்கா F-16 வந்து புதுசா கொடுக்காமையும் ஆல்ரெடி இருக்கிறத அப்கிரேட் பண்ணாமையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த நாட்டோ நாடுகள் ஒரு ட்ரில் பண்ணி பார்க்க போறாங்க. ஒரு மிகப்பெரிய ட்ரில்லா இருக்க போது. இந்த ட்ரில்லோட பேரு ஸ்டெட்ஃபாஸ்ட் டிஃபெண்டர் 2021. இந்த ட்ரில்லில் ஸ்வீடனும் சேர போறாங்க, ஸ்வீடனோட ட்ரூப்ஸ் இருக்க போறாங்க. எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்து 90,000 ட்ரூப்ஸ் அப்படிங்கிறாங்க. ஏங்க எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்து 90,000 தானா? ஆல்ரெடி அங்க ரஷ்யா உக்ரைன்ல ரஷ்யா மட்டும் 3 லட்சம் வீரர்களை மொபைல் யூஸ் பண்ணிக்கிறாங்க, 2 லட்சம் வீரர்களை டெம்பரரியா வச்சுக்கிறாங்க, எப்ப வேணாலும் உள்ள கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ் மொபைலைசேஷன் எப்ப வேணாலும் ரஷ்யா பண்ணுவாங்க. அப்படிங்கிறது போல இந்த உக்ரைன் வந்து இந்த வடக்கு பக்கத்துல இருந்து வந்துருவாங்களா, ஏன்னா மேல பெலரூஸ் இருக்கிறாங்க இல்லையா, அந்த வழியா எட்டி குச்சிருவாங்களா அப்படிங்கிறது சமீபத்துல கூட நோட்டம் பார்த்துக்கிறாங்க. சரி ஓகே, இந்த சுமி பகுதியில ரஷ்ய வீரர்கள் வந்துருவாங்களா, அந்த இடத்துல ஏதாவது அதிகமா டிப்ளாய் ஆயிருக்கிறாங்களா, இல்ல இந்த கர்கிவ் பகுதியை நோக்கி வந்துருவாங்களான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த 2 லட்சம் பேர் எப்போ உள்ள வருவீங்க அப்படின்ட்டு. அது போக இருக்கிறாங்க, இப்போ புதுசா ட்ரைனிங் கொடுத்த 2 லட்சம், அது போக இன்னும் 1.5 லட்சம் பேர்த்துக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. ஒரு 3 லட்சம் பேர்த்துக்கிட்ட அவங்ககிட்ட ரிசர்வ்ஸே இருக்குது. இப்படி இருக்கும்போது எனக்கு 90,000 தான் ரெடி பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு போல கேள்வி வருது. அது மட்டும் இல்லாம அது மட்டும் தான் பாத்தீங்கன்னா இல்ல, கீழே வந்து பாத்தீங்கன்னா ஈரான் பாகிஸ்தான். இந்த ஈரான் பாகிஸ்தான்ல பாகிஸ்தானை முடிச்சு விட்டுருவாங்களா, ஏன்னா 3 பக்கம் தாக்குதல் இருக்கும் பாகிஸ்தானுக்கு, சும்மாலாம் விட்டுற மாட்டோம், நம்மளும் ஈரானோட இணைஞ்சு ஈரானுக்காக செஞ்சாலும் செஞ்சு விட்டுருவோம் பாகிஸ்தானா. அப்படி இருக்கும்போது இந்த அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு உதவியாகணும். அந்த டைம்ல நம்ம கூட எப்படி வந்து பேச போறான்னு பார்ப்போம், எந்த மூஞ்சியை வச்சுட்டு வந்து பேசுவாங்க அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா பண்ணுன்னு ஒருத்தர் இந்த காலிஸ்தான்ல இருக்கிறாரு, அதுக்கு எதுக்கு அந்த ஆளுக்கெல்லாம் மரியாதை. இந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா காலிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளு, அந்த ஆளை வந்து நம்ம கொள்றதுக்கு ஏதோ ஆளெல்லாம் சேர்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ உளவெல்லாம் ஆளுங்களாம் நிறைய பேர்த்த வச்சு கண்டுபிடிச்சு நம்ம கிட்ட ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணிட்டாங்க அமெரிக்கா. இப்போ வருவாங்கல்ல, வருட்டு என்ன பேசுறாங்கன்னு பார்ப்போம். நம்ம திருப்பி கேட்போம் இல்லையா, அப்புறம் என்னங்க ஆச்சு இந்த கேஸ் அப்படிங்கிறதோட நம்மளும் கேட்க வேண்டியது இருக்கு. அப்புறம் இந்த கனடா தரப்புல வந்து பாத்தீங்கன்னா பதிலடி வந்து சரியான அடி கொடுத்துருக்காங்க இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா 90% கிட்ட வந்து கனடாக்கு போவாங்க இல்லையா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு. காரணம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய டிப்ளமேட்டிக் டைஸ் வந்து சரியில்லை இந்தியாவுக்கு கனடாக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த அப்பார்ட் ஃப்ரம் த டாபிக், பட் இட்ஸ் ஓகே, அதுவும் உலகத்தில் நடந்துட்டு இருக்கு, அதுவும் தனியாக ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கு, பட் அதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது போல இருக்கிறதுனால அமெரிக்கா கீழே இங்க வந்து பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணி தான் ஆகணும். இப்போ கீழே வந்து செய்வீங்களா, அதுக்கு எத்தனை பேர் திரட்டுவீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா ஈரான்கிறது லேசுப்பட்ட நாள்லாம் கிடையாது, வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரியான பலம் பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்கன்னு சரி கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். அந்த பக்கம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா இந்த பக்கம் ஆல்ரெடி இஸ்ரேல் காசா பிரச்சனை இருக்குது, அந்த பக்கம் முட்டிட்டு இருக்கு, அந்த பக்கத்துல ஏதாவது செய்வீங்களா அப்படின்றது போல இருக்குது. அந்த பக்கம் அமெரிக்கா தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஆயுதம், அவங்கள நம்பிதான் இந்த இஸ்ரேல் வந்து பெருமளவுல இருக்கிறாங்க. இந்த இஸ்ரேலுக்கு அதிக அளவுல ஆயுத உதவி வந்து இப்ப அமெரிக்கா பண்றதுனால இங்க பாகிஸ்தான் கூட பிஸியா இருக்கும் போது பாகிஸ்தான்ல தயாரிக்கக்கூடிய மியூனிஷன்ஸ் இப்ப உக்ரைனுக்கு போகுது. இப்ப உக்ரைனுக்கு வேற கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க.
இப்போ பாகிஸ்தானே போர்ல இருக்கிறதுனால பாகிஸ்தானுக்கு ஆயுதம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இப்போ 3 பக்கமும் அமெரிக்கா எப்படிங்க ஆயுதம் கொடுக்கும் அப்படிங்கிறது போல இருக்கு. இப்படி இருக்கும்போது உக்ரைனுக்கு இதுக்கு மேல ஏதாவது எய்டின்னு வந்தீங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேற அப்படிங்கிறது போல ரிபப்ளிகன்ஸ் ஒரு சைடு இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப ஜோ பைடன் அவர்கள் இருக்காருல, அவர் கூப்பிட்டு வந்து பேசிட்டு இருக்கிறாரு. ஏங்க இப்ப நம்ம எந்த ஒரு முடிவு எடுக்காம விட்டோம், எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காம விட்டோம்னா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்குங்க அப்படிங்கிறத திரும்பவும் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்காரு. காங்கிரஸ் சபையில திருப்பி எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்காரச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. அது தனியா மீட்டிங் போயிட்டு இருக்குது. ஆனா எந்த ஒரு நல்ல முடிவு எடுத்த மாதிரி தெரியல. ஏன்னா ரொம்ப கடுசான நெகோசியேஷன்ஸ் ரிபப்ளிகன்ஸ் தரப்புல இருந்து இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அந்த பக்கம் நார்த் கொரியா 0.001% கூட நாங்க டாலரேட் பண்ணிக்க மாட்டோம் இதுக்கு மேல அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் ஏதாவது நடந்தா அந்த பக்கம் முட்டிக்கும் அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்ல, லாவ்ரோவ் அவர்கள் இருக்கார்ல, ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர், அவரு தரப்புன்னு சொல்றாங்க இந்த பால்கன்ஸ் எங்க பத்திக்கும் போல தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிறாரு. எல்லாம் வச்சு பார்க்கும்போது எத்தனை இடத்துக்குங்க உங்ககிட்ட இருக்குதா, எத்தனை இடத்துக்கு நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்ப்போம் அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா எல்லாரும் ஒரு சேர இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது இதுதான்டா சான்ஸ் அப்படிங்கிறது போல எல்லாரும் ஆரம்பிச்சுட்டாங்க அட் அ டைம்லனா அமெரிக்கானால ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனை பேத்துக்குங்க தருது, அவனால தர முடியாதுங்க, எங்ககிட்ட ஒன்று அந்த அளவுக்கு இல்லைங்க அப்படிங்கிறது போலதான் இருக்கு. ஏன்னா யூரோப்பியன் தரப்புல என்ன சொல்லிக்கிறாங்க, எங்க சும்மால நீங்க பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருக்கிறாங்க, நார்த் கொரியா கிட்ட இருந்து 1 மில்லியன் செல் வருதாம்மா, ஒரு நாளைக்கு இத்தனை செல்ஸை வந்து ரஷ்யா தயாரிக்குமாம்மா, நம்மளால எடுத்து கணக்கு போட்டு பாருங்க, இவ்வளவுதான் செய்ய முடியாதுங்க அப்படின்னு மேத்தமேட்டிக்ஸை கணக்கெல்லாம் போட்டு பார்த்துக்கிறாரு. அதை வந்து பார்லிமெண்ட்ல பேசிக்கிறாங்க, முடியாதுலாம் சொல்லாதீங்க, எது ஃபேக்டோ அதை மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிறது போல. இதெல்லாம் கூட பரவாயில்ல, இந்த பக்கம் யமன் ஹவுதிஸ் கிட்ட வேற தேவையில்லாம முரண்டி இழுத்து வச்சுட்டாங்க, அமெரிக்காவும் சரி யூகேவும் சரி. இப்படி இருக்கும்போது அந்த பக்கத்துல அந்த வணிகத்தையே ஸ்டாப் பண்றாங்க அப்படின்னா பல நாடுகளும் பாதிப்படைவாங்க. பாதிப்படைகிறவங்க என்ன சொல்லுவாங்க, சும்மா இருந்துட்டு வேண்டியதானே, நீங்க இப்படி பண்றதுனாலதான் அவங்க வந்து இப்போ எல்லாத்தையும் அடிக்கிறாங்க, நீங்க தான் காரணம்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளும் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பிட்டாங்கன்னா, குறிப்பா இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியால இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இந்த அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பிட்டாங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆல்ரெடி இந்த மலேசியாலாம் ஃபார்முக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இந்த மலேசியா சமீபத்தில் சொன்னாங்க இல்லை இஸ்ரேல் சிப்ல இனிமே எங்க டாக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுபோல பல நாடுகளும் அணிதிரண்டு இந்த மேற்குலக நாடுகளுக்கு அழுத்தம் கொடுக்கும் போதே அவங்களுக்கு எதிராக திரும்பிட்டாங்க அப்படின்னா இந்த போர்னு ஒரு வெடிக்கும் போது எல்லா இடங்களையும் அமெரிக்கா தோக்குற மாதிரி ஆயிரும். ஏன்னா இங்க மட்டும் இப்ப நம்ம சொல்ற இடத்துல மட்டும் இல்ல, சிரியா ஈராக் இந்த இடத்துல பாருங்க, துருக்கி இருக்கிறாங்க, பயங்கரமான தாக்குதல் பண்ணிருக்காங்க அந்த சைடு, தினம் தாக்குதல் தான் அந்த இடத்துல. இதுதான் சான்ஸ், யாரும் நம்மளை கேட்க முடியாது அப்படிங்கிறது போல இவங்க தீவிரவாதி தான் எங்க நாட்டுக்கு எதிராக செயல்படுறாங்க. ஏன்னா துருக்கிக்குள்ள குண்டு வெடிச்சது இல்லையா, அதை தீவிரவாத தாக்குதல் இவங்க தான் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனாலும் அதுக்குன்னு சொல்லிட்டு இப்ப இஸ்ரேல் மட்டும் எப்படிங்க அவங்க நாட்டுக்குள்ள தாக்குதல் பண்ணா பயங்கரமா அடிக்கிறாங்க, அப்ப துருக்கிக்குள்ள குண்டு வெடிச்சுன்னா அவங்க சும்மா விட்டுருவாங்களா? அதனால அவங்களும் பதிலுக்கு தான் சான்சஸ் சாத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ மேல இருக்கக்கூடிய சிரியால இருக்கக்கூடிய குர்திஸ்தான் பகுதியும் சரி, ஈராக்ல இருக்கக்கூடிய குர்திஸ்தான் பகுதியும் சரி, எல்லா இடத்துலயும் சண்டை அப்படின்னா எத்தனை இடத்த ஒரே நேரத்துல அமெரிக்கானால சமாளிக்க முடியும் அப்படின்ற கேள்வி வருது. இப்படி இருக்கும்போது சீனா தைவான் பிரச்சனை வேற இப்பவே முட்டிக்கும் அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா சீனா இந்த தைவானை சுத்தி வந்து போர் பயிற்சி ஈடுபட போறோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்ப ஈரான் பாருங்க, அவங்களும் இந்த பாகிஸ்தான் பார்டர் இருக்குல்ல அந்த பக்கத்துல போய் போர் பயிற்சி ஈடுபட போறேன்றாங்க. இதே போலதான் போர் பயிற்சி நடந்த என்ன ஆகும் தெரியும். ஏன்னா ஆப்கானிஸ்தான் கூட ஈரானோட பார்டர்ல போர் பயிற்சி பண்றேன்னு சொல்லி தான் உள்ள வந்து பூந்தாங்க ஈரானுக்குள்ள. இப்ப எல்லாரும் போர் பயிற்சி பண்றேன்னா எப்படி, மேல நேட்டோ போர் பயிற்சி, இங்க கீழே ஈரான் போர் பயிற்சி, அங்க சைனா போர் பயிற்சின்னா எத்தனை பேருக்கு அட் அ டைம்ல போர் பயிற்சி பண்ணுவீங்க அப்படின்னு இருக்கு. பட் இருந்தாலும் இந்த உலகம் எல்லாம் அட் அ டைம்ல வெடிச்சுன்னா தாங்காது அப்படிங்கிறாங்க. இந்த பால்கன்ஸ்ல அடுத்த செர்பியா கொசோவாவா பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அங்கேயும் வெடிச்சிருச்சு, பிரச்சனை வேற மாதிரி போயிருச்சுன்னா கொசோவாக்கு ஆதரவா எப்படி அமெரிக்கா வருவாங்க? ஏன்னா சமீபத்துல தான் ஜாவ்லின் மிசைல இந்த கொசோவாக்கு கொடுக்கறதுக்கு சைன் பண்ணியிருந்தார் ஜோ பைடன் அவர்கள். அதை கூட நம்ம ஒரு பதிவுல பார்த்துருப்போம், என்னங்க இங்க தேவையில்லாம மிசைல் அனுப்புறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா, பத்த வைக்கிறாங்களா அப்படின்ட்டு. ஆல்ரெடி அங்க பத்திக்கிட்டு தான் இருக்குது, தேதிக்காக தான் வெயிட்டிங் அப்படிங்கிறது போல இப்போ லாவ்ரோவ் அவர்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிய வருது. சரி இவ்வளவுதானு பார்த்தா கீழே சொமாலிலாண்டு எத்தியோப்பியா அதாங்க ஆப்பிரிக்கா அந்த பக்கத்துல பத்திக்குமா அப்படிங்கிறது போல இருக்கு. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா எஜிப்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சொமாலியாவுக்கு ஆதரவா சொல்லி இந்த எத்தியோப்பியாவை சண்டை பிடிச்சிடலாம் அப்படிங்கிறதுலாம் ரெடியா இருக்கிறாங்க. ஏன்னா இந்த டேம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணை மறைச்சிட்டு இருக்குது எஜிப்டுக்கு. ஏதோ ஒரு பிரச்சனையில ஏதோ ஒன்று சொன்னா ஒரு மிசைலை மட்டும் விட்டு அப்புறம் டிப்ளமேட்டிக் டாக்ஸ் போய்க்கலாம் அப்படின்றது போல எஜிப்து ஒரு பக்கமா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த டேம் இருந்துச்சுன்னா அந்த நதி ஃபுல்லா காலி ஆயிரும், அதனால எஜிப்துக்கு குடிதண்ணியே கிடைக்காது, அதனால டேம் ஆப்ரேட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கிறாங்க எஜிப்டு. அதனால அங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கீழே வந்து பாத்தீங்கன்னா சூடான்
இந்த சூடான்ல இப்போதான் டெம்பரவரியா அமெரிக்கா சார்பா இருக்கக்கூடிய அப்படின்றதோட சொல்லப்பட்டு வருது. இந்த ஆர்மி தரப்புல, சூடானோட ஆர்மி தரப்புல கொஞ்சம் வீக்கா இருக்கிறாங்க. இங்கெல்லாம் எப்படியான்னு பாத்தீங்கன்னா அப்புறம் அந்த டிஆர் காங்கோ அந்த பக்கத்துல நம்ம சொல்லியிருந்தோம். இப்ப அந்த டிஆர் காங்கோ ரஷ்யாவோட கை ஓங்கிடுச்சு. ரஷ்யா தரப்புல இருந்து அங்க பேஸ் வைக்கிறதுக்காக இடம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த யூஎன் ட்ரூப்ஸ் வந்து பின்வாங்குறாங்க அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ இந்த பிரிட்டன் தரப்புல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஆர் காங்கோக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ரவாண்டா மேல என்னமோ அன்பு வந்துருச்சு போல இருக்குது. இத்தனை நாளா அவரை வந்து டிக்டேட்டரு அது என்னன்னு போட்டு வறுத்தெடுத்துட்டு இருந்தாங்க இந்த மேற்குலக மீடியாக்கள்லாம். ஏன்னா இந்த ரவாண்டான்றது ஒரு சூப்பரான நாடு. இப்போதைக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால வேர்ல்டுலயே 6வது சேஃபஸ்டான நாடுனா அது ரவாண்டா தான். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு நாடு, டெக்னாலஜி ரீதியா ரொம்ப வளர்ச்சி அடைஞ்ச ஒரு நாடு. ஆனா அங்க இருக்கிறது டிக்டேட்டர், ஒரு மோசமானவர் அப்படின்றது போல முத்திரையெல்லாம் கொடுத்தப்பட்டவங்க. இந்த பிரான்ஸ் இருக்கிறாங்களே, இந்த ரவாண்டாவோட இந்த தலைவர் இருக்கிறார் இல்லையா, இப்போ டிக்டேட்டரா இருக்கிறார் இல்லையா, அவருக்கு க்ளோஸ் சர்க்கிளா இருக்கிறவங்களுக்குலாம் பிடிவாரண்ட் கொடுத்துருந்தாங்க. கிரிமினல் கோர்ட்ல வந்து கேஸ் எல்லாம் போட்டு, கோர்ட்ல கேஸ் எல்லாம் போட்டு அவங்க வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இதனால பிரான்ஸ்க்கு அவங்களுக்குலாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உரசல்கள்லாம் இருந்துட்டு இருந்தது. அந்த நாடு அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜினோசைட்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த நாடு. அதெல்லாம் மீண்டு வந்து இப்போ சூப்பரான ஒரு நாடா வளர்ந்துட்டு இருக்கு. அதாவது வல்லரசு நாடுகளுக்கு ஈக்குவலா இந்த சிங்கப்பூர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஈக்குவலா வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு ஆப்பிரிக்கா நாடுனா அது ரவாண்டான்னு சொல்லலாம். இப்படி இருக்கும்போது யூகேவோட ரிஷி சுனாக் அவர்கள் சமீபத்துல பிரிட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில் கொண்டு வந்தாங்க. அதாவது இந்த ரவாண்டால இருந்து எங்களுக்கு அகதிகள் அந்தஸ்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க இல்லையா, அவனை திரும்பவும் ரவாண்டாக்கே அனுப்பி விட்டுருலாங்க அப்படிங்கிறத ஒரு சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த ரிஷி சுனாக் அவர்கள் ஐயோ நம்ம என்ன இடம் மாறி உட்காந்துட்டோமா அப்படிங்கிற அளவுக்கான யோசனைக்கு வந்திருப்பாரு அப்படிங்கிறதுல இருக்கு. இந்த பார்லிமெண்ட்ல பில்லு கொடுக்கும்போது இவரு கட்சியில் இருக்கிற யாருமே வந்து அதுக்கு அப்ரூவே பண்ணிக்கலையாமா. எதிர்கட்சியில் இருக்கிறவங்க அத்தனை பேர் இவருக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்களாமா. ஐயோ நம்ம பெஞ்ச் மாதிரி வந்து உக்காண்டோமா அப்படிங்கிறதோட அவருக்கு யோசனை இருந்திருக்கும். ஆனா என்ன, இவர் கொண்டு வந்த சட்டம் வந்து இவரோட கட்சியில் இருக்கிறவங்களுக்கே பிடிக்கல, அதனால அவங்கள ரிவால்ட் பண்றாங்க, ரிபில் பண்றாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் எதுவாக இருந்தாலும் அந்த பில் வந்து பாஸ் ஆகுமா இல்லையா அப்படின்ற கேள்வியில இருக்கு. ஒரு வேளை பாஸ் ஆகும் பட்சத்துல இதுக்கு மேல எவனுமே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி பிரிட்டன் கிட்ட போக மாட்டான். பிரிட்டனுக்கு ஆதரவே அவனும் செய்ய மாட்டான். ஏன்னா எப்போ நடந்த பிரச்சனை அதுக்கு எங்களுக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டில் இருக்கிறவங்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் எங்களை கொலை பண்ணிடுவாங்க. அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு பயந்துக்கிட்டு ஒரு நாட்டில் போய் அகதிகளாக போய் சேர்றாங்க, எங்களுக்கு உதவி விடுங்கன்னு போய் சேர்ற மக்களை திரும்பவும் பிடிச்சி கொண்டு போய் அவங்ககிட்டயே கொடுத்தோம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது போல இருக்கு. இது போல பல செய்திகள் வந்து இந்த உலகத்துல நகர்ந்துட்டு இருக்கு. இப்ப குறிப்பா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில வந்து பாத்தீங்கன்னா இந்த ரஷ்யா இந்த ஒடசா பகுதியில கடந்த 2 நாளா பயங்கரமான தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட இடத்துலையும் ட்ரோன் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா இந்த ஃப்ரண்ட் லைன்லாம் அதிகமான ட்ரோன் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது போல இந்த ISW தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. சில சிவிலியன் வாழும் பகுதி இந்த ஒடசா பகுதியெல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு, இதனால எவ்வளவு பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு உக்ரைன் தரப்பு சொல்றாங்க. இதே போல உக்ரைனும் ரஷ்யாவோட செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல இருக்கக்கூடிய ஒரு ஆயில் டிப்போ மேல ஒரு ட்ரோன் தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. போல இரு தரப்புலையும் மாறி மாறி இந்த ட்ரோன் தாக்குதல் எப்பவும் போல பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்புறம் இந்த கள நிலவரத்துக்கு வந்தாலும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் ISW தரப்புல இருந்தே சொல்லியிருந்தாங்க இந்த பக்முட்டோட போற நகரங்கள்லாம் ரஷ்யா வந்து கொஞ்சம் முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல திரும்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த மேற்குலக நாடுகளுக்கு சார்பா இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்டடி ஆஃப் வார் தரப்புல இருந்தே சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த கிரின்கி பகுதி, அதாவது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கர்சன் பகுதியில உக்ரைனோட வீரர்கள் முன்னேறி வந்து ஒரு சின்ன பகுதி வந்து பிடிச்சு வச்சிருந்தாங்க. இப்போ வின்டர், பயங்கரமான வின்டர், அதனால அந்த இடத்துல சகட்ட மணிக்கு ரஷ்யா தாக்குதல் பண்ணதுனால ஒரு பெரும்பான்மையான பகுதியை மீட் எடுத்துட்டாங்க. அதாவது அந்த இடத்துல இப்போ கண்ணி வெடிகள் அது இதுன்னு டிராப்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்களா உக்ரைனியன் வீரர்கள், அதனால ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா அந்த மீண்டு வந்த பகுதிகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சிட்டு இருக்காங்க, அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா இன்னுமே இந்த சென்டர் ஆஃப் த கிரின்கி பகுதி வந்து உக்ரைனோட வீரர்களோட பிரசன்ஸ் இருக்கு. அதுக்கு காரணம் இந்த கர்சன் பகுதி இருக்குல்ல, ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க கர்சன் பகுதிக்கு ஒட்டியே வந்து பாத்தீங்கன்னா மேல ஒரு சின்ன தீவு மாதிரி இருக்கு. அந்த தீவுல உக்ரைனோட வீரர்கள் பின்வாங்கி போனவங்களும் சரி, உக்ரைனோட வீரர்களுக்கு உதவணும்னு சொல்லி புதுசா வந்த வீரர்களும் சரி அந்த தீவுல இருக்கிறாங்க. அந்த தீவுல இருந்து சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆர்ட்டிலரி சப்போர்ட் கொடுக்க முடியும், ட்ரோன் சப்போர்ட் கொடுக்க முடியும். அதனால இன்னுமே சில பகுதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற கர்சன் பகுதியில கூட சில பகுதி இந்த கிரின்கில உக்ரைனோட கட்டுப்பாட்டில் இருக்கு. பட் அது கூடிய சீக்கிரம் திரும்ப ரஷ்யா மீட் எடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க. இதனால மிகப்பெரிய இழப்பு. இது வந்து மீடியாக்காக செஞ்ச ஒரு ஸ்டண்ட் வேலையில ஏகப்பட்ட உயிரிழப்புகள் உக்ரைனர் வீரர்கள் சந்திச்சுட்டாங்க. இதனால உக்ரைனோட ஆர்மிக்குள்ள கொஞ்சம் சலசலப்பு வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த கமாண்டர் இன் சீஃப் இருக்கிறாரு வெலரி ஜெலுஷ்னி அவர்கள், அவரே ஓப்பனா ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சுக்கிறாரு.
இது போல உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் மீடியாக்காக சில வேலையெல்லாம் செய்யறாரு அப்படிங்கிறது போல இதனால இந்த ஜெலன்ஸ்கி அவர்கள் மேல இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதையெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிருமா உக்ரைன் மத்தியில அப்படிங்கிறது போல கேள்விலாம் வருது. அதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இன்னைக்கு ஓரளவுக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகளை நம்ம கவர் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவை இதோடு நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை. அது கூடவே மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.